ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கருத்துக்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். என்னால் அத்தியாயம் 9. அவளது முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை உள்வாங்கிக் கொண்டவனுக்கு நம்பிக்கை பிறந்தது. கிண்டலான சிரிப்புடன், இந்த கொலைகாரன் வேண்டாம், ஆனால் அவன் கட்டிய தாலி மட்டும் வேணுமா? அவனது பேச்சு மேலும் அவளை மிரட்ட, என்ன வம்பு பண்ணுறீங்களா? ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்றாள் கெஞ்சலாக. அவனோ இறுகிய முகத்துடனே, அதைத்தான் நானும் சொல்கிறேன். நான் கட்டிய தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடு, உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன். இங்கே பாருங்க, இந்த தாலியை வச்சு என்னை மிரட்டுற வேலையெல்லாம் வேண்டாம். எனக்கு உங்களை பிடிக்கல. இந்த 3 வருஷமாக என்னை விட்டு விலகிதானே நின்னீங்க, அப்புறம் இப்போ என்ன புதுசா? இரு கைகளையும் கட்டி கொண்டு அவளை நன்றாக ஆராயும் பார்வை பார்த்து, நானா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னேன்? நீதானே என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேட்ட. அதுவும் நாம் என்ன திருட்டு தாலியாக கட்டிக்கிட்டோம்? எல்லார் முன்னாடியும் தானே கல்யாணம் பண்ணினோம். அப்போது இந்த தாலியோட மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியும் தானே? அவனது கேள்விகள் அவளை தாக்க, அப்போ நீங்கள் தான் என் அண்ணனை கொன்னீங்கன்னு எனக்கு தெரியாதே என்று முகத்தை மூடி அழ ஆரம்பித்தாள். அவளது அழுகி அவனை என்னவோ செய்ய, இதையே எத்தனை நாளைக்கு சொல்வ சக்தி? நான் எதையுமே மறுக்கலை, மறைக்கவும் இல்லை. நானோ நீயோ எதிர்பாராமல் நடந்தது தான் எல்லாமே. வாழ்க்கை பாதையில் விலகி செல்ல வேண்டிய நம்மை சேர்த்து வச்சு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. இதில் முடிவெடுக்க வேண்டியது நீதான். உன்னுடைய எந்த முடிவிற்கும் நான் கட்டுப்படுவேன். ஆனால் ஒரே விஷயம், என்னை விட்டு விலகணும்னு நினச்சா தாலியை கழட்டி கொடுத்துரு, அவ்வளோதான், அது போதும் எனக்கு என்றான் அழுத்தமாக. இன்றைய நாகரிக உலகத்தில் வாழ்ந்தாலும் கிராமத்தில் தாத்தா பாட்டியோடு இருந்தவளுக்கு விவாகரத்து, தாலியை எளிதாக கழட்டி தூக்கி போடுவது எல்லாம் சாத்தியமில்லாத ஒன்று. அவள் பார்த்த உலகம் வேறு. அவன் தாலியை கழட்டி கொடு என்று கேட்டதே அதிர்ச்சி. அவனோடு வாழவில்லை என்றாலும் தனது வாழ்வின் முதலும் முடிவாக அவன் மட்டுமே என்று எண்ணியிருந்தாள். ஆனால் அவன் வேறு பேசவும் பயந்து போனவள் கலக்கத்துடன், நான் என்ன பண்ணணும் என்றாள் பயத்துடன். அவள் அப்படி கேட்டதும் மனதிற்குள் சந்தோஷமானவன், என்னோட வீட்டுக்கு வரணும், என்னோட வாழணும் என்றான். அவன் சொன்னதும் என்ன என்றாள் மெல்லிய சிரிப்புடன். இப்போதைக்கு என்னோட கம்பேனியனாக வந்தால் போதும், மற்றதெல்லாம் மெதுவாக பார்த்துக்கலாம் என்றான் சிரிப்புடன். அவன் சொன்னதையெல்லாம் விட்டு, உங்களுக்கு எப்படி இங்கிலீஷ்லாம் தெரியுது என்றவளை இறுக கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற மனதை மறைத்து, ஏன் அதென்ன அவ்வளோ கம்பசூத்திரமா என்றான் விஷமச் சிரிப்புடன். என்றபடி அவள் அருகே நெருங்கினான். அவளோ பின்னாடியே நகர்ந்து கொண்டே, நான் ரேணு வீட்டிலே இருக்கிறேனே, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்கிறேன், ப்ளீஸ் என்றாள் கெஞ்சலாக. அவனோ அவளை நெருங்கி கொண்டே, என் பொண்டாட்டி என்னோட தான் இருக்கணும், அதுக்கு மறுத்தா என்றவன் கழுத்தை காட்டி கையை நீட்டினான். அவனது செயலில் கோபம் எழ, என்ன நீங்கள் தாலியை கழட்டி கொடுன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க? இதெல்லாம் நல்லதில்லை. என்னால் உங்ககிட்ட வேலை பார்க்க முடியாது. நான் ராஜினாமா பண்ணுறேன் என்றாள் முறைப்புடன். அவளது பேச்சை கேட்டு குறும்பு புன்னகையுடன் இடுப்பை வளைத்து தன் அருகே இழுத்து, அப்படியெல்லாம் என்னை விட்டு ஓடிட முடியாதுடே. 2 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கு, இங்கே தான் வேலை செய்யணும்னு இருக்குது. என்ன சொல்கிற பொண்டாட்டி என்றவனது விரல்கள் அவளது முகவடிவை அளக்க ஆரம்பித்தது. அவன் சொன்னதை கேட்டு அதிர்ந்து அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளியவள் கண்ணீருடன், அப்போது பிளான் பண்ணி தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க. நான் பாட்டுக்கு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். சென்னைக்கு வந்த எங்கள் அண்ணனை குத்தி கொன்று எங்கள் அப்பாவையும் அப்பத்தாவையும் அந்த அதிர்ச்சியில் போக வச்சு என்னை தனிமரமாக ஆக்கினது போதாதா? இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு என்றாள் அழுகையுடன். மீண்டும் மீண்டும் அவள் அதையே பேச ஒருவித இயலாமையோடு, நீ என்ன பேசினாலும் நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான், நீ என்னோட வந்தாகணும் என்றான் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டு. அவன் விடமாட்டான் என்பது புரிய கண்களை அழுந்து துடைத்து கொண்டு, வந்து தொலைக்கிறேன், ஆனால் என்கிட்ட நெருங்க நினச்சா என்னையே அழிச்சிக்குவேன் என்றாள் கோபமாக. அவளை கீழ் பார்வை பார்த்து, நோ டென்ஷன், கூல் பேபி, நீ என்னோட வந்தால் போதும் என்றான் இதழ்களில் எழுந்த சிரிப்பை மறைத்தபடி. அவனது சிரிப்பை கண்டு கொண்டவள், நான் சும்மா சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, சொன்னதை செய்வேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்களும் நானும் ஒரே ரூமில் தங்க முடியாது, எனக்கு தனி ரூம் வேணும். அவள் சொன்னதை கேட்டதும் சத்தமாக சிரித்தவன், பாதுகாப்பு? நோவே, இப்போவே சொல்லிட்டேன், நீ என்னோட ஒரே ரூமில் தான் இருந்தாகணும். அப்புறம் இந்த கதையிலெல்லாம் வர மாதிரி என் ரூமில் ஒரு குட்டி ரூம் வச்சு அதில் உன்னை தங்க வைப்பேன் அப்படிலாம் நினச்சிக்காத. ஒரே ஒரு ரூம், ஒரே பெட்டு என்றான் என்று சொல்லி கண் சுமிட்டினான்.
அவளுக்கு வியர்த்து வழிய, ப்ளீஸ், எனக்கு உங்களை பார்த்தாலே உடம்பு முழுக்க எங்கள் அண்ணனோட ரத்தம்தான் தெரியுது, அப்புறம் எப்படி என்று கேட்டாள் கண்ணீர் வழிய. அவளது பேச்சில் கடுப்பானவன், அழுகிய நிறுத்து, இன்னொரு முறை இது உன் வாயில் வந்தால் நான் என்ன செய்வேன்னு தெரியாது என்றான் மிரட்டலாக. லேசான விசும்பலுடன் அவனை மிரள மிரள பார்த்தவளைக் கண்டு அவனுக்கு பரிதாபமாக இருந்தது. விதி இழுத்து வைத்திருக்கும் விளையாட்டில் அவள் கைப்பாவையானதை என்ன சொல்ல. ஓகே, மதியமே நீ கிளம்பி போயிடு, ஈவினிங் நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சட்டென்று நிமிர்ந்து பார்த்தவள், ரேணுக்கிட்டேயும் அண்ணாக்கிட்டேயும் சொல்ல வேண்டாமா? சொல்லிடலாம், அதுக்கு தான் நான் வரேனே. அவனுடன் போவதை விரும்பாதவள், இங்கே பர்மிஷன் கிடைக்காது, நமிதா கத்துவா என்றாள். அவன்தான் இங்கு முதலாளி என்பதை மறந்து. சிறு குழந்தை போல சால்சாப்பு சொல்பவளை விழுங்கும் பார்வையால் வருடிக்கொண்டே, இனி இங்கே உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்றான் சிரிப்புடன். அரைமனதாக மெல்ல கதவருகே சென்றவள் வேகமாக திரும்பி பார்த்து, கண்டிப்பாக போகணுமா என்றாள். அவனோ விஷமச் சிரிப்புடன் கையை நீட்ட அடுத்த நிமிடம் அடித்து பிடித்து அங்கிருந்து ஓடினாள். அதை கண்டு உல்லாசமாக சிரித்தபடி நாற்காலியில் சாய்ந்தான். சக்தி கேசவனன் அறையிலிருந்து ஓடுவதை பார்த்தபடியே வந்து அவன் முன் நின்ற கார்த்தி, என்ன ஒரே சந்தோஷமா இருக்கு, சக்தி ஒத்துக்கிட்டாளா என்றான் ஆச்சரியமாக. அரைக்கண்ணால் அவனை பார்த்து, ஏன் சாருக்கு வயிறு எரியுதோ என்றவன் நன்றாக எழுந்தமர்ந்து, உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணவா கார்த்தி, நம்ம ஆஃபீஸ்லேயே நல்ல பெண்ணா பார்த்து என்றதும் கண்களில் பளபளப்புடன், உண்மையாக சொல்கிற கேசவா என்றான் எதிர்பார்ப்புடன். உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி, உனக்கு பிடிச்ச மாதிரியே என்றான் குறுஞ்சிரிப்புடன். யாரு யாரு என்று பறந்தான். நமிதாவை பார்க்கலாமா, உனக்கு செட் ஆகும் என்றான் மெல்லிய சிரிப்போடு. முகத்தை சுளித்து, நான் உன்னை கேட்டனா இல்லை எனக்கு ஜோடி வேணும்னு கேட்டனா? அவளை கட்டினா ரூமுக்குள்ளே விட்டு வெளுத்துருவா. நான் குடும்ப நடத்த தான் கேட்டேன், கும்மி அடிக்க இல்லை என்று சடைத்து கொண்டான். பாவண்டா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கா என்றான் சிரிப்புடன். கையெடுத்து கும்பிட்டு, நான் சாமியாராக போகலாம்னு இருக்கேன், என்னை விட்டுடு. அதை கேட்டு விழுந்து பிறண்டு சிரித்தவன், சரி சரி உட்காரு, சக்தி கிட்ட பேசிட்டேன்டா. அவள் ஆழ் மனதில் இன்னும் அவங்க அண்ணனோட கொலையை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நான் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஈஸியாக போகும்னு தோணலை என்றான் யோசனையுடன். சக்தியோட இடத்துலேருந்து பார்க்கும்போது நிச்சயம் அது மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. அதே சமயம் இந்த மஞ்சள் கயிறு மேஜிக் எல்லாவற்றையும் மாற்றும். சக்தியும் கண்டிப்பாக மாறுவா, நல்லதே நடக்கும். எப்போ கூட்டிகிட்டு போக போகிற? இன்றைக்கி சாயங்காலமே. அடப்பாவி, இன்றைக்கேவா? 3 வருஷம் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுறதா இல்லை என்று கண் சுமிட்டினான். அவன் மீது பொறாமையுடன், பல்லு இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட போகிறான், எனக்கு என்ன, ஒரு காஜல் அகர்வாலோ ஏதோ ஒரு ஹீரோயினையோ கனவுல பார்த்துட்டு டூயட் பாடிட்டு தூங்குற சாமி என்று அங்கிருந்து சென்றான். டேய், ஓவரா போறடா என்றான் சிரித்தபடி. தனது இருக்கைக்கு போன சக்தியோ இதை எப்படி தடுப்பது என்று புரியாமல் யோசனையிலேயே அமர்ந்திருந்தாள். அந்த யோசனையில் வேலை இருப்பதை மறந்து கணினியே வெறுத்தபடி அமர்ந்திருந்தவளை கலைத்தது நமிதாவின் சத்தம். வெல்டன் என்று கைகளையும் உறக்கத்தட்டி, பேக்கிங் செக்ஷன் கேர்ள்ஸ் எல்லோரும் இங்கே வாங்க என்று அழைத்தாள். அவளின் கூக்குரலில் அதிர்ந்து போய் எழுந்து நின்ற சக்தி தன்னை சுற்றி நிற்பவர்களின் பரிதாப பார்வை தாங்காமல் தலையை குனிந்து கொண்டாள். சக்தியை காட்டி, வேலைக்கு வந்தா இவ்வளோ மாதிரி தான் சின்சியராக இருக்கணும், அதுவும் சிபாரிசில் வேலைக்கு வந்தால் இப்படித்தான் ஒன்றுமே தெரியாமல் இருக்கணும் என்றாள் கிண்டலாக. அனைவரின் முன்பு கேவலப்படுத்தும் அவளை என்ன செய்வது என்று புரியாமல் கலங்கிய கண்களோடு நின்றாள். தலை குனிந்து நின்றவளின் முன்பு சொடக்கு போட்டு, மார்னிங் உனக்கு கொடுத்த வேலையை முடிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்கு எம்டியை பார்க்கணும்னு சொன்ன என்று அனைவரின் முன்பும் கேள்வி கேட்டாள். அவளின் பேச்சும் செயலும் சக்தியின் தன்மானத்தை தூண்ட, நீங்கள் எனக்கு மேலதிகாரி மட்டும்தான், வேலையை பற்றி மட்டும் கேளுங்க, நான் எதுக்கு எம்டியை பார்த்தேன்னு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது என்னோட பர்சனல் என்றாள் தன் துணிச்சலாக. அவளது தெனாவட்டான பேச்சில் கடுப்பான நமிதா, என்ன மீறி நீ எம்டியை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, இதுவும் வேலை சம்பந்தப்பட்டது தான் என்றாள் எரிச்சலாக. அவள் மீண்டும் அனைவரின் முன்பு கேசவனை பார்த்ததை பற்றி பேச கடுப்பானவள், நமிதா மேடம், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஆஃபீஸ் சம்பந்தப்பட்டது இல்லை, அதை உங்களிடம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை என்றாள். அவர்கள் இருவரின் வாக்குவாதத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் சக்தியின் பேச்சு தவறான எண்ணத்தை கொடுத்தது. அதை கேட்டுக்கொண்டிருந்த கார்த்திக்கோ வேகமாக எழுந்து கொள்ள,
எங்கே போற என்று தடுத்தான் கேசவன். டேய், சக்தி மேலே தப்பான ஒரு அபிப்பிராயம் வருதுடா, நீ போய் சொல்லு, என் மனைவிதான் என்றான் கோபமாக. மறுப்பாக தலையசைத்தவன், சொல்ல வேண்டியது நான் இல்லை கார்த்தி, அவதான். டேய், உங்கள் ஈகோவில் தீய வைக்க என்றான் எரிச்சலாக. இதுக்கு பேர் ஈகோ இல்லைடா, அவள் மனசார என்னை கணவனாக உணரணும், தைரியமாக எல்லோர்கிட்டையும் நான் ஆதித்யாவின் மனைவின்னு சொல்லணும் என்றான். அவனை முறைத்து, அதுக்குள்ளே உங்கள் 2 பேர் பற்றியும் அசிங்கமான ஒரு கற்பனையும் எழும், இது தேவையா? தேவைதான். அந்த கற்பனை தான் அனைத்துக்குமான தீர்வாக அமையும் என்று எழுந்து கொண்டான். அவர்களின் பேச்சுக்கு ஏற்ப நமிதா சென்றதும் பெண்கள் அனைவரும் தங்கள் வேலையில் மூழ்கினாலும் சக்தி அறியாமல் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர்.